ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு நான் என்னென்னலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன்றது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜ் மெனு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பீட்டா பிரெட் மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 250 கிராம் நான் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பீட்டா பிரெட் பார்த்தீங்கன்னா நான் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வீட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் 75 ml பால் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலில் நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நீங்கள் நீட் பண்ணிங்கன்னா டோ கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுக்கு 1 hour நம்ம ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா டபுள் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் மாவு நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மாவு நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வார்மான பிளேஸில் வச்சிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வெறும் ரெசிபீஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதுவே ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதாவில் ட்ரை பண்ணுறோன்னா நம்மளுக்கு இதை விட சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே வரும். 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலில் நான் டர்க்கிஷ் ஃப்ளாட் பிரெட் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஓவன்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம நார்மல் தவாலேயே பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். இந்த பீட்டா பிரெட் நடுவில் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 5 பால்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஈவனாக நம்ம இழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை பேனை நீங்கள் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்கிற தோசை பேனில் ஒரு 5 minutes வரைக்கும் நீங்கள் ஒரு சைட் குக் பண்ணுங்கள். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணி போட்டுருங்க. டர்ன் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் டர்ன் பண்ண உங்களுக்கு நல்லா குக் ஆகி ஃப்ளஃபியாக வரும். இதுக்கு மேலே நான் பட்டர் அண்ட் கொரியாண்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபலாஃபல் ரெசிபி பண்ணேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போத் பேக்ட் அண்ட் ஃப்ரை பண்ணுறது எப்படி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹம்மஸ். இதோட டீட்டெயில் ரெசிபியும் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஒரு 15 minutes சோக் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நான் கெட்டலில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய மசாலாலாம் ஆட் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம்.
ஸோ சுடுதண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க, இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு கோஸ் நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60% குக் ஆனால் போதும். ஸோ நம்ம சாப்பிடும் போது அது க்ரன்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ரெசிபி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சூடாகவும் அண்ட் நம்ம சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கான ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம நிறைய மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதை ரைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 2 இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கடைசியாக நீங்கள் ஸ்க்ராம்பிள் எக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் பேக்டு பாஸ்தா பண்ணுறேன். ஸோ 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே பேனில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்பினச், கீரை இந்த மாதிரி நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நிறைய சாத்தே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம கடைசியாக பேக் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் ஒரு 60% குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் அளவுக்கு டொமேட்டோ பியூரி சேர்த்துக்க போகிறேன். இந்த டொமேட்டோ பியூரியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் லீஃபும் சேர்த்துக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக பேக் தான் பண்ண போகிறோம். பாஸ்தாவை நல்லா சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நான் பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓவனை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன்.
சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும்போது நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடும். பேக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நான் கொஞ்சம் ஆரிகேனோவும் கொரியாண்டர் லீஃபும் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன டிஷ் நான் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். ஃபலாஃபல், பீட்டா பிரெட், லெமனேட் பண்ணியிருக்கேன், சமோசா, இது ஸ்டோர் பாட் சமோசா தான், பேக்டு பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், ஹம்மஸ். இதில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, stay tuned. Thank you for watching.